ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இந்த வருஷத்தை ஒரு வாக்குத்தத்தத்தோட, ஒரு பிராமிஸ் வேர்டோட தொடங்கணும். ஸ்தோத்திரத்தோட, நன்றி பாடலோடு தொடங்கணும். இன்னும் 2-3 நாள் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஐயா நான் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம். இதில் எத்தனையோ விதமான இடர்பாடுகள், வேதனைகள், கண்ணீர், கவலை, என்ன சொல்கிறது, எப்படியோ வருஷத்தை ஓட்டிட்டோம். ஓட்டி கொண்டு வந்து இப்போ எண்டில் நிற்கிது. ஆனால் பிரசங்கி சொல்கிறான், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்தது உண்மைதான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்றங்கள் இறக்கங்கள், அநேக சறுக்கல்கள், அநேக விபத்துகள், அநேக இழப்புகள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே நடந்தது, எல்லாமே இருந்தது உண்மைதான். ஆனால் இதன் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மோடு கூட தான் இருந்தது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது என்ன நினைக்கிறேன்னா, தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா, என் மேலே அன்பாக இருக்கிறாரா இல்லையா, என்னை நேசிக்கிறாரா இல்லையா, இல்லை நான் தகுதியாக இருக்கிறேன்னா இல்லையா. இத்தனை கேள்வியும் தேவனால் வருவதில்லை, அது நம் எதிராளியாகிய பிசாசானவனால் நமக்கு வருகிறது. இந்த ஒவ்வொரு கேள்வியும் வச்சு ஒரு கல்லை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறான். ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறான். ஆள் எப்படி உஷாராக இருக்கா, அலாட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறத ஒரு சின்ன பொய், ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்கும்போது, ஆமாம் என்ன பைபிள் படித்து என்ன நடந்துருச்சு என் வாழ்க்கையில், என்ன ஜெபிச்சு என்ன நடந்துருச்சு, என்ன ஆலயத்துக்கு போய் என் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு, என்ன ஊழியம் செஞ்சு என் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு, என்ன ஆண்டவருக்காக கொடுத்துட்டு நான் என்ன பெருகிட்டேன்ட்டு நீங்கள் ஒரு ஆமாசாமி போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான், ஒரு செங்கலை வச்சு கட்டிடுவான், ஸ்ட்ராங்காக வச்சுருவான். அடுத்த சந்தேகத்தை உங்கள் வாழ்க்கையில் கிளப்ப முடியாது. ஆனால் அவன் போடுற கல்லிலேயே நீங்கள் என்ன பண்ணணும், பொல்லாத சாத்தானே ஓடுன்னு நீங்கள் ஒரு ஜெபிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பக்கம் வரவே மாட்டான். இது எல்லோருக்கும் வரும். இப்படிப்பட்ட சந்தேகங்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் பெரிய பரிசுத்தவான்களுக்கு, பெரிய ஆட்களுக்கெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ பெரிய எலியா, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, 400 பேர் என்ன பண்ணிட்டான், ஒரே ஆளாக வெட்டி சாய்ச்சான். ஆனால் அப்படிப்பட்ட எலியாவுக்கு ஒரு சின்ன சொல்லு தான் வந்துச்சு, ஏசபேல் உன்னுடைய தலையை வாங்க தேடுகிறாள்னு சொன்னவொடனே எங்கே போச்சு? அவனுக்கு இருந்த வைராக்கியம், அவனுக்கு இருந்த வல்லமை, தீர்க்க தரிசனம், வரங்கள் எல்லாம் எங்கே போச்சு? அவனுக்குள் தான் இருந்தது. ஆனால் மனதளவில் அவன் சோர்ந்து போய்விட்டான். பிசாசு உங்களுடைய வல்லமையோ, உங்களுடைய வரங்களையோ, உங்களுடைய தரிசனத்தையோ அவனால் திருட முடியாது. ஆனால் உங்கள் மனதை அவனால் ஈஸியாக திருட முடியும். உங்கள் மனதை அவனால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அதனால் ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் அப். ஹல்லேலூயா. ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க. தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். தேவனுடைய கரம் உங்களோடு தான் இருக்கிறது. அதே எலியா தேவன் அப்படியே விட்டுட்டாரா? இல்லை, அவன் சோர்ந்து போனது உண்மைதான், அவன் மனம் செலுத்து போனது உண்மைதான். ஒரே வார்த்தை சொல்லிட்டான், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் இல்லைன்ட்டான். ஆண்டவர் என்னை சீக்கிரமாக என்ன பண்ணிடுங்க, பாஸ்போர்ட்டை கிளியர் பண்ணி என்னைய மேலே தூக்கிடுங்க, நான் நல்லவன் நல்ல என்கிற இடத்துக்கு, விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டான். ஒருவேளை நீங்களும் இந்த நாளிலே, இந்த வருஷத்தில் விரக்தியின் உச்சக்கட்டத்திலே இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் நிச்சயமாக உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்பிக்கை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகு போல பலனடைந்து சட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்திருக்கிறதுன்னு என்ன? உட்காந்து செவுத்தை முட்டிகிட்டு இருக்கிறதா?
இல்லை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் என்னை வாளாக்க விட மாட்டார். என்னை தலையாக உயர்த்துவார். ஒருபோதும் என்னை கீழாக விட மாட்டார். என்னை மேலாக தான் வைப்பார். அதாவது நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறுகிற இடம், இப்போ நம்ம இருக்கிற இடம், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்டன்ஸ், இந்த பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் பொய்யாகாது. அவைகள் உண்மைகள். அவர் உண்மையானவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எம்மட் தேவன் எப்பொழுது இப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். நாம் நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் போதும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மையை பார்த்து என் உண்மையை பார்த்தா தேவனை ஆசீர்வதிக்கிறாரா? நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆனால் அவர் யார் தெரியுமா? அவர் சொன்ன சொல்லை மாற்றாத தேவனாக இருக்கிறார். சொல்லிவிட்டு நான் மனுஷங்க மாதிரி நான் நேற்று சொன்னேங்க, நான் யோசிக்காமல் சொல்லிட்டேன், நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன், இப்படிலாம் இல்லை. அவர் சொன்னது தான். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு. இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நீங்களும் இல்லை, நானும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் என்ன பண்ண வந்தோம்? கடந்து வந்தோம். மனுஷங்க எங்கே ஏறி போனாங்க? தலைமையில ஏறி நடப்பாங்க மனிதர்கள் அநேக வேளையில். அவங்க பேசுகிற பேச்சுக்கு நரம்பில்லாத நாக்கு, அப்படிதானே? எலும்பில்லாத நாக்கு. என்ன தான் பேசுகிறேன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குறித்து பேசியிருப்பாங்க. நெருப்பு மாதிரி சூழ்நிலையை கடந்து வந்திருக்கோம். வெள்ளம் அப்படியே நம்மளை அப்படியே மூழ்கடிச்சு அப்படியே நம்மளை இழுத்துட்டு போய் நம்ம ஜீவனே போகிற அளவுக்கு சோதனைகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனாலும் செழிப்பான இடத்திலே தேவன் எங்களை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு எப்படிப்பட்டதுங்க? நல்லது. துவங்கும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? நம்ம துவக்கம் அற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் முடிவை தேவன் சம்பூர்ணமாக வைப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம இப்போ இந்த வருஷத்தில் நடந்ததெல்லாம் எல்லாமே நம்ம நினைத்து பார்ப்பது நல்லது. ஏன் தெரியுங்களா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு சொல்லி அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அழுகிறதெல்லாம் ஓகே, இந்த வருஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்காரு நான் சொல்லட்டுங்களா அப்படின்னு ஒரு 4 நன்மையை அவங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இதுக்கு அழுகிறீங்க, இதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு சொல்கிறீங்க. சத்தியம், உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த வருஷத்தில் இத்தனை நல்ல விஷயத்தை, அவங்க கணவர் ஒரு பெரிய விபத்துலேருந்து, ஒரு பெரிய 20 அடி பள்ளத்திலேருந்து கீழே விழுந்துட்டார். அதிலிருந்து ஜீவனுக்கு தேவன் காத்து கொண்டார். ஒரு பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்தார். ஒரு பிள்ளைக்கு நல்ல ஜாப் கிடைக்க உதவி செய்தார். ஒரு வீடை கட்டுறதுக்கு கடைக்காலெலாம் போட உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்சார். இதுக்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி சொன்னீங்களா? இதுக்காக நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தேவன் நிச்சயமாக நன்றியுள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது இல்லை பிரதர், அது இல்லை, இது நடக்கலை, அது நடக்கலை, இது பெண்டிங்கு, 1008 இல்லாமையும் குறைகளையும் சொல்வதை விட நல்லா நினைச்சு பார்த்து, இன்றைக்கி அதுதான், இன்றைக்கி ஆராதனையும் அதுதான். இன்றைக்கி நாம் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நாள். ஹல்லேலூயா. நினைவு கூறுதலை நாளை கொண்டாடுங்கள்னு சொல்கிறார். தேவன் நினைவு கூறுகிறார், நாமும் நினைவு கூற வேண்டும் என்று நினைக்கிறார். நல்லா நினச்சி பாருங்கள், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு நன்மை கூட ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லுங்கள். அந்த மைக்கை வச்சுட்டு நான் அப்படியே போயிடுறேன். எனக்கு ஒரு நன்மை கூட செய்யலைன்னு யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா? சொன்னீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குது. நீ மூச்சு விட்றிய, அந்த மூச்சை பிடிச்சிட்டுமா? தேவன் ஆசியிலே சுவாசத்தை கொடுத்து காத்து வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை விபத்துகள், எத்தனை கோர விபத்துகள். நாம் நேசித்தவர்கள் எத்தனை பேர் நம்ம விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனாலும் தேவன் நம்மை, உங்களையும் என்னை ஜீவனோடு, சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நல்ல கரங்களை நல்லா தட்டுங்க. பிரதருக்கு மட்டும்தான் கை இருக்குங்க, யாருக்குமே கை இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. கரங்களை தட்டி நம்ம கரங்களை தட்டுறது என்னென்னா தேவனுக்கு நன்றி சொல்வது. தட்டுங்கய்யா, தட்டுங்க, நல்லா தட்டுங்க.
ஸ்தோத்திரம் துதின்னு வர்ற இடத்துல எல்லாமே நன்றியும் சேர்ந்து தான் வருது பைபிளில். அப்போ நன்றியோடும் புகழ் பாடலோடும் தான் அவர் சந்ததிக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம். 52 வாரங்கள் எப்படியோ போச்சு, பரவாயில்ல. இந்த வருஷம் எனக்கு ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஆரம்பிச்சது, நான் விரும்பினபடி இல்லை, பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் தேவன் சம்பூர்ணமாய் உங்களை முடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ இந்த நன்றி அறிதல் அதாவது தேங்க்ஸ் கிவிங், நன்றி உள்ள மனதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இல்லாதவைகள் நமக்கு வராதவைகளை லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியல கூட இன்னும் 3 நாள் இருக்குது. உட்காந்து ஒவ்வொன்றுக்கா நன்றி சொல்லுங்கள், அதை தேவன் பெருக பண்ணுவார். இயேசுநாதர் கையில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? நன்றி செலுத்தினார். அதை பார்த்து பிதாவை பார்த்து என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, 5 அப்பம் தான் 2 மீன் தான். ஆண்டவர் பிதாவை ஸ்தோத்திரம் சொல்லி அதை பிட்டு கொடுத்தோன்னே அது பெருக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. உனக்கு என்னெல்லாம் தேவன் கொடுத்தாரோ, கொடுத்த வரங்கள், கொடுத்த தாளந்துகள், கொடுத்த ஆசீர்வாதங்கள், கொடுத்த பிள்ளைகள், கொடுத்த வேலை, கொடுத்த தொழில், இது எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அது பெருக ஆரம்பிக்கும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்று போனாங்க, அப்படி தானே? 10 பேரையுமே ஆண்டவர் சுஸ்தமாக்கிட்டார். மற்றவங்களாம் யூதர்கள், ஆனால் வந்தவன் ஒரே ஒருத்தன் யார்? புறஜாதியான். அவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தான். வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க? மற்றவங்க எல்லாத்துக்குமே குஷ்டரோகம் சரியாச்சு, உண்மைதான். ஆனால் திரும்பி வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு இழந்த உறுப்புகள் எல்லாவற்றையும் தேவன் புதியதாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு குஷ்டரோகம் சரியாச்சு, போயிடுச்சு. ஆனால் போன கை காலில் என்ன பண்ணிச்சு? அப்படியே தான் இருந்துச்சு. இவனுக்கு தேவன் ஆமாம் எக்ஸ்ட்ரா போனஸு. நீ தேங்க்ஸ் சொன்னீன்னா உனக்கு போனஸை தேவன் அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒரு நேரம் சோறு தான் இருக்குது ஒருத்திக்கு, கொஞ்சம் அந்த எவ்வளோ மாவு இருக்குது எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு தெரில, ஒரு அடை தான் செய்ய முடியும்னு சொல்கிறா. அதையும் பாருங்கள், பிசைஞ்சிட்டு இருக்கும்போது ஊழியக்காரன் கேட்டவொன்னு என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டா. இவன் சாப்பிட்டான், பையன் சாப்பிட்டான், ஊழியக்காரன் சாப்பிட்டாரு. சொந்தக்காரன்லாம் எங்கே போனானே தெரில. பைபிள் வசனம் சொல்லுது, அவருடைய வீட்டாரும் அவளோடு கூட சேர்ந்து சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ணினா, நீ ஆண்டவருக்கு நன்றி சொன்னினா, நீ நன்றி உள்ளவனாக இருந்தால் உன் கூட சேர்ந்து அநேகரை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ மட்டுமல்ல, உன் கூட ஒரு பெரிய உன் குடும்பமே உன்னை சார்ந்து இருக்கும் அளவுக்கு, உன்னை சார்ந்து இருக்கிறவர்களாம் நீ போஷிக்கும் அளவுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளில் நம்ம நடந்ததெல்லாம் நடக்கட்டும், அதை பற்றி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்று நிச்சயமாக தெரிஞ்சுங்க, வெற்றி உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. போராட்டம் இருக்குது, தோல்வி இருக்குது, அவமானம் இருக்குது, நிந்தை இருக்குது, ஆனால் முடிவிலே வெற்றி உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. முடிவை பார்க்கணும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு முடிவை பார்த்துட்டு உன்னை பார்க்குறாரு. அவர் அந்தத்தில் உள்ளவர்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்தத்தில் உள்ளவர்களை எடுத்து வாசிங்க. ஏசாயா 46:10 வாசிங்க. ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லு. இவர் பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அந்தத்தில் உள்ளவைகளை எங்கே அறிஞ்சிருக்காரு? ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு என்ன பண்ணுறாரு? அறிவிக்கிறாரு. இப்போ நீ இருக்கிற ஸ்ட்ரகிளும் அவருக்கு தெரியும், நீ என்ன மேன்மை அடைய போகிறாருங்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவர் இப்போ பார்த்து என்ன பண்ணுவார்? உங்களை பார்த்து சிரிப்பாரா இல்லை துக்கப்படுவாரா? கண்டிப்பாக உங்களை பார்த்து துக்கப்பட மாட்டார் அவர். ஏன்னா அவ்வளோ பலவீனமானவர் அல்ல தேவன். நீங்கள் துக்கப்படும் போது அவரும் சேர்ந்து உங்களோடு துக்கப்படுகிற அளவுக்கு பலவீனமானவர் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷங்களை ஒரு 4 பேர் கவலையை நம்மகிட்ட சொன்னால் நம்ம அவ்வளோதான் அப்செட் ஆயிடுவோம்.
அவங்க கவலையில் இறக்கி வச்சு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. நமக்கு திங்கிங் அப்படியே டவுன் ஆயிரும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபகர். தேவனையும் நம்ம கூட சேர்ந்து பலவீனமாகவே நம்ம பார்த்து பழகிட்டோம். இல்லை, அவர் சிரிப்பார். இவ்வளோ மேன்மையாக அவனை வைக்க போகிறேன், இந்த சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போய் உட்காந்துருக்கானே, இந்த சின்ன காரியத்துக்கு மூஞ்சி எழுதிட்டு உட்காந்துருக்கானே, இந்த சின்ன காரியத்துக்காக நான் பைபிளே தொட மாட்டேன்னு உட்காந்துருக்கானே, நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆண்டவர் நன்மை செய்கிற வரைக்கும் ஜெபிக்க மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன், ஆண்டவர் கொடுக்க மாட்டேன். அதுக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை நிறுத்திடுவார்னு நினைக்கிறீங்களா? நிறுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. முடிவில் நீங்கள் தான் மண்டையில் அடிச்சுக்குவீங்க, சே நம்ம இப்படி நினச்சிட்டோமே அப்படின்ட்டு. ஏங்க எத்தனை விதத்தில் எத்தனை நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டுருவோமோன்னு நினைக்கிற இடத்துல தேவன் நம்மை காப்பாற்றிருக்காருன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்குமே செஞ்சுருப்பார். எப்படி இதை கடக்க போகிறோம், அதை எப்படி இதிலிருந்து மீண்டு வர போகிறோம்னு நினைக்கும்போது லகுவாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. லகுவாக நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இந்த வருஷத்தில் இப்படி தான் ஸ்ட்ரகிளாகி நின்னோம். இன்றைக்கி பாருங்கள் 52வது வாரத்தை தேங்க்ஸ் கிவிங் வீக்குக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. அதனால் இன்னும் 3 நாள் இருக்குது. நம்ம போய் உட்காந்து டைம் இந்த வருஷம் ஓடிட்டோம். ஓட்டலாம் போதும். இந்த 3 நாளில் ஓடி யாரும் கோடீஸ்வரனாக போகிறது இல்லை. ஆண்டவருக்கு டைமை கொடுத்து உட்காருவோம். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்த்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கா நன்மை நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டை வேறு லெவலில் உங்களை வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஆண்டைக்கு நிச்சயமாக நீங்கள் ஒரு முடிவோடு போங்க. இந்த ஆண்டு இருக்க மாதிரி அடுத்த ஆண்டு நான் இருக்க மாட்டேன் ஆண்டவர், நிச்சயமாக நான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்வேன் அப்படிங்கிற யாரெல்லாம் அந்த விடாப்பிடியோடு உட்காடுறீங்களோ ஆண்டவருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இந்த விடாப்பிடியாக அந்த விசுவாசம் இருக்காங்களோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒருத்தர் பாருங்க, இவர் ஆண்டவர் போயிட்டுருக்காரு, பர்த்திமேயுக்கு சொல்லிடுறாங்க, இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த பக்கமாக நடந்து போகிறாருன்னு. ஒன்று என்ன பண்ணாவன், இயேசுவே யாராவது சொல்லுங்கண்ணா, இவனே கத்துனானா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கத்துனா பாருங்க. எல்லாமே அதட்டுறாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன பண்ணுறாங்க, வாயை மூடு, அமைதியார். நம்ம அப்படி தான் ஒரு சில சமயம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது வீட்டில் சொல்லுவாங்க, ரொம்ப இப்போ தான் உனக்கு விசுவாசம் ஹை லெவலில் ஏறிட்டு போதா அப்படின்ட்டு. இப்போ நம்ம விசுவாசத்தை குறைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் எதையுமே கவனிக்கல. இவனுக்கு தேவை, எனக்கு தேவை கண் பார்வை அடைய வேண்டும், எனக்கு சுகம் வேணும். நீ நம்ம அதை தான் எதிர்பார்க்கணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் விடாப்பிடியாக இருக்கணும். எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், எனக்கு பொருளாதார செழிப்பு வேண்டும், எனக்கு நன்மைகள் வேண்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகள் வேண்டும்னா அது தான் நீங்கள் பிடியாக இருக்கணுமே தவிர வேறு கூட நடக்கிற 1000 கசமுசாக்களை 1000 இயேசு பேச்சுக்களை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. எல்லாம் அதட்டுறாங்க. இவன் கூப்பிட்டான், ஆண்டவர் நின்னாரா இல்லையா? நின்றார், அவனை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால் இந்த வருஷம் முழுக்க நடக்கலனாலும் இப்போ உட்காருங்க, இந்த 3 நாள் எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு செய்யாமல் ஆண்டவர் யாருங்க செய்ய போகிறாரு? உங்கள் பிள்ளைங்க இருக்குது, அவங்களுக்கு செய்யாமல் நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்க? அவங்களுக்கு செய்கிறத விட்டு மற்றவங்களுக்கு செய்ய போகிறீங்களா? முதல் உரிமை அவங்களுக்கு தான், அதே போல் முதல் உரிமை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அதனால் நீ அவர் அதாவது கேட்டும் கிடைக்கும், ஜான் ஜெபராஜ் பாடுற மாதிரி கேட்காமையும் கிடைக்கும். ஆனால் ஒரு சில சமயம் கேட்டும் கேளாமலையும் கிடைக்காத விடாப்பிடியாக கேட்டினா கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அதே போல் தான் பாங்க, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இவன் முடிவு பண்ணிட்டான், நான் பப்ளிக்கு போகவே கூடாது. முதல்ல அதை உடைச்சா, நான் போவேன். இயேசுநாதரை போய் தொடவே கூடாது, மற்றவர்களை போய் தொடக்கூடாது, ஏன்னா தீட்டுள்ள ஸ்திரீ. ஆனால் நான் போய் அவரை அவருக்கே தெரியாமல் அவரை தொட்டு நான் சுகமடைஞ்சு வந்துடுவேன். எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பாருங்கள். இயேசுநாதருக்கே தெரியாமல் அவரை தொட்டுட்டு சுகத்தை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுவேங்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசமாக பெரிய விசுவாசமா? ஹல்லேலூயா. நீ உன்னை முகமுகமாக அறிந்திருக்கிறார், நீ உன்னை பிள்ளை என்று அறிந்திருக்கிறார், உனக்கு புத்திர சுவிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்பா பிதாவே நீ போய் கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு நீ ஏன் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்றும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்னும் ஸ்ட்ரகிள் மேலே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிற? இல்லை, இந்த வார்த்தையை நம்புங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது.
அது அவர் அனுப்பின காரியமாய் உன்னுடைய வாழ்க்கையில செய்து முடித்து தான் திரும்பும். அது வெறுமையாக ஒருபோதும் திரும்பாது. இந்த வார்த்தையை எடுத்து நீ உன்னுடைய வாயிலே வைத்து பேசும்போது தேவன் சொன்னால் என்ன நடக்குமோ அது நீ சொன்னாலும் நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசினா எப்படி நடக்கும்? சொன்னபடியே. இதை செஞ்சான், எளிய இதான் செஞ்சான். நான் சொன்னதான் மழை வரும் சொன்னா இல்லையா? வசனம் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்காரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த லீடிங் பை ஸ்பிரிட். நீங்கள் மனதின்படி நீங்கள் நடக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம மற்றவங்க சொல்ல பேச்சு சோர்ந்து போயிடுவோம். இல்லை நம்ம நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த மனது பார்த்திங்கன்னா என்னுடைய ஆத்மா எதோடு ஒட்டி இருக்கிறது? விழுந்து போன ஆதாமின் மனநிலைமையோடு ஒட்டி இருக்கிறது. எனக்கெல்லாம் அது நடக்குமா? எனக்கெல்லாம் அது வாய்க்குமா? நானும் இந்த ஹைட்டுக்கு போக முடியுமா? என்னாலலாம் வீடு கட்ட முடியுமா? என்னாலலாம் கார் வாங்க முடியுமா? என்னாலலாம் இவ்வளோ பெரிய படிப்பு முடிக்க முடியுமாங்கிறதுலாம் விழுந்து போன ஆதாமின் மனநிலைமை. யாரோட மனநிலைமைங்க? இதைத்தான் தேவன் கல்வாரி சிலுவையில் எடுத்து போட்டார். இப்போ நீ நினைக்கிறது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய விசுவாசம் என்னும் மாபெரும் சக்தியை உனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சாதாரணமாக நான் நினச்சிக்கிறீங்க. You are a spirit being, you are a spirit man. உனக்குள்ளே தேவனுடைய உனக்கு ஆவி, ஆத்மா, சரீரங்கிற ஒரு பகுதி, 3 பகுதி இருக்குது. அதில் உன்னுடைய ஆவி என்கிற பகுதியை தேவன் நான் என்னைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டையோ அந்த ஆவியை தேவன் புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். அதில் ஒரு பழுதும் கிடையாது. அதை தேவன் முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உன்னோட ஆவியோடு இணைந்து நீ செயல்பட ஆரம்பிக்கும் போது நீ வேறு ஆவியுடையவனாய் செயல்படுவாய். ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை நீ மனசளவில் பார்த்துன்னா சோர்ந்து போயிடுவோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ரொம்ப மன வலிமை உள்ளவர்கள் உலகத்தில் இருக்காங்க. ஏன்னா அவன் மனசையை பக்குவப்படுத்தி அந்த வலிமையில் இருக்கான். ஆமாம், நமக்கெல்லாம் அந்தளவுக்கு மன வலிமை யாருக்கும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு. எல்லாம் சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணிடுறோம்லாம் துவண்டுறோம், சோர்ந்து போயிடுறோம், முடங்கிடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நீ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, மனதின் யோசனைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சாதாரணமான ஆளே இல்லை. உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியோடு இணைந்து கொண்டீங்கன்னா மலை போல் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய சின்ன அப்படி கடுகு மாதிரி தட்டி விட்டு போவீங்க. ஹல்லேலூயா. இதை இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தையாகவே இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்கவே முடியாது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இந்த வார்த்தை எனக்காக தான் சொல்லியிருக்கார். ஒரு ரூத்தை படிக்கும்போது, ஒரு எஸ்தர் படிக்கும்போது, ரூத்துக்கு செஞ்ச ஆண்டவர் எஸ்தருக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்வார். தானியேலுக்கு செஞ்ச ஆண்டவர் எனக்கும் செய்வார். தாவீதை ஆட்டு இடையிலிருந்து அரசனாய் உயர்த்தின ஆண்டவர் எனக்கும் செய்வார். இதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட கன்ஃபஷன் சும்மா வாயில் நான் 4 வார்த்தையை அறிக்கை பண்ணுற நடக்குமா? நடக்காது. நீ ஆவியிலிருந்து நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியிலிருந்து சொன்னா பாருங்க, நான் சொன்னா தான் மழை பெய்யும். அது வரைக்கும் மழை பெய்யாதுன்னா நின்றுச்சா இல்லையா மழை? ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த காலங்கள் தேவனுடைய கரத்தின் கீழ் இருக்கிறது. இந்த உலகம் போடுறது பார்த்தீங்களா, 2024 டிசம்பர் 29 ஷெட்யூல் முடிஞ்சுது. இதெல்லாம் உலகத்து மனிதர்களால் நியமிக்கப்பட்டது. வானசாஸ்திரம் 9 கிரகம் இதெல்லாம் வச்சு எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, காலங்கள், அட்டவணைகளை, கேலண்டரை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளும் கேலண்டர் கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனால் இந்த காலத்தின் கீழே தேவன் இல்லை, காலம்தான் தேவனுக்கு கீழே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாசிங்க ஒரு வசனத்தை, 1 பேதுரு 2 பேதுரு 3:8. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? அறியாதிருக்க வேண்டாம்.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த காலண்டரோ உங்களுடைய வயதோ இதெல்லாம் தேவனை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் தேவனாக இருந்தார். வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் வெளிச்சம் இருந்ததா இல்லையா? சூரியனும் சந்திரனும் தோன்றணுன்னு தான் வெளிச்சம் வந்துச்சா? அதுக்கு முன்னாடியே வெளிச்சம் இருந்துச்சா? அதுக்கு முன்னாடியே வெளிச்சம் இருந்தது. அப்போ இந்த சூரியன் சந்திரன் 9 கட்டம் 8 கட்டம், உனக்கு வயசாயிடுச்சு, இந்த கதையெல்லாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனை எப்படி காலம் கட்டுப்படுத்த முடியாதோ, தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் எந்த காலமும் கட்டுப்படுத்த முடியாது. யாராவது சொல்லிங்களா, எனக்கு ஐயா வயசாயிடுச்சு, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்ய முடியாத ஒரே நாளில் தேவன் உங்களை வைத்து செய்ய வச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரே நாளில் உங்களை வச்சு செய்ய வைக்க முடியும். வாழ்நாள் முழுக்க ஊழியம் செஞ்சுருப்பாங்க, ஒரே வருஷத்தில் அந்த ஊழியத்தை உங்களால் செய்ய வைக்க தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அதனால் டைமின் காலத்தின் ஆதிக்கத்தின் கீழே இந்த உலகம் இருக்குது. இந்த பாபிலோனியன் சிஸ்டம் இருக்குது. நீங்களும் நானும் காலத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இல்லை. ஹல்லேலூயா. அதான் பாருங்கள், சங்கீதம் 90:12 வாசிங்க. இப்போ பாருங்க, மோசே ஜெபம் பண்ணுறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கு என்னும் அறிவு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, போதித்தரல. அவர் டேஸ் ஆர் கவுண்டிங். அவன் அதுக்கு முதல் வசனத்தெலாம் சொல்கிறான், எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு சொன்ன மோசே 80 வயசில் செத்து போயிட்டானா? எத்தனை வயசு இருந்தான் உயிரோட? மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள். 120 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்போ அவனே சொல்கிறான் 70 80 சொன்னவனே ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? 120 வயசு வாழ்ந்தான். அவனுடைய கண்கள் இருளடையும் இல்லை. அவனோட மாய்ச்சர், அவனோட ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா பார்த்தா 120 வயசு சாத்தா மாதிரி இருக்கார். அவரோட மாய்ச்சர் எப்படி இருக்கு? மூஞ்சி பார்த்தா 20 வயசு 25 வயசு இளைஞர் நாட்டு இருக்குது அவன் மூஞ்சி. ஹல்லேலூயா. அப்போ இந்த வயது, இந்த நாட்கள் இதெல்லாம் நீங்கள் கணக்கிலே வச்சுக்காதீங்க. தேவனுடைய காலத்தின் கீழே நீங்களும் இருந்தீங்கன்னா என்றைக்குமே இளமையாக தான் இருப்பீங்க. 90 வயசு பாட்டி 100 வயசு தாத்தாவும் இளமையாக தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால் இந்த கதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் 50 வயசு ஆனவனே நம்ம ஊரில் வயசாகுது, 45 ஆனவே என்ன ஆகுங்க, 45 50 ஆகிடுச்சாவே என்ன பண்ணுறாங்க பாட்டு எனக்கு. ஆமாம், அங்கே அமெரிக்காவில் 70 72 75 தான் பிரதமரே ஆகிறானுங்க. ஜோ பைடன் பிரதமர் ஆகும்போது எத்தனை வயசு? 70 வயசுக்கு மேலே. அப்போ 70 வயசுக்கு நம்ம ஊரில் 70 வயசு வரைக்கும் மால் வாங்கினங்கிறது தெரியாது. அவன் 70 வயசில் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக மாறுறான். அப்போ இப்படிப்பட்ட விழுந்து போன மனநிலைமையெல்லாம் மாற்ற வேண்டும். நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவன் என்னை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். இருக்கிற வரைக்கும் தேவன் என்னை நன்மை செய்ய தான் வைப்பார். இருக்கிற வரைக்கும் நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற வரைக்கும் நான் யாருக்காவது உபயோகமாக தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சுருக்கார். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ உபயோகமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இப்போ தேவன் இந்த பூமியிலே வச்சுருக்காரு. இப்போ மோசே இந்த இடத்துல ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நாட்களை நீ நியமித்திருக்கிறீரு. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் நான் எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருக்கிறனோ, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. அதை தான் அவன் கேட்குறான். இதை தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு வாழ்நாள் எவ்வளோன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இவ்வளோ நாள் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை தூக்கிட்டுலாம் போக மாட்டார். ஹல்லேலூயா. எல்லோரும், ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்குற தேவன், அவர் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். சாவுக்கு அதிபதி யாருங்க? சாத்தான். இயேசு எப்படி இப்போ ஜீவனுக்கு
அதிபதி. நீ எவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறியோ, உன்னுடைய வாஞ்சியை விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நான் எவ்வளோ நாள் வாழுவனோ அந்த நாட்கள் எல்லாம் நான் உம்முடைய சித்தத்தை விட்டு போகாமல் நான் நேர்த்தியாக வாழணும். என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்களோ அதை நான் கரெக்டாக செய்யணும். என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என் சமுதாயத்துக்கு எல்லாவற்றுக்கும் நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ நாள் வாழ்ந்தோம், எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு போனோங்கிறது முக்கியம் இல்லை. எப்படி வாழ்ந்தோம், நான் எப்படி வாழணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு மோசே கேட்டது போல் இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக்கணும் ஆண்டவரே. இப்படி சொன்ன மோசையோட வாழ்க்கை பாருங்கள். அவன் வாழ்ந்தது 120 வருஷம். அந்த 3 பாட்டாக பிரிங்க. 40 40 40. ஃபஸ்ட்டு 40 வருஷம் எங்கே இருக்கான்? எங்கேயோ இருந்தாங்க. அதையே இப்போ கேட்குறீங்களா? அரண்மனையில் இருந்தான். 40 வருஷம் பாருங்கள். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு கற்பிக்கப்பட்டவனாக இருந்தான். பெரிய பிஹெச்டி பண்ணுறாரு ஐயா. வில் வித்த, வால் வித்த, யானை போர், குதிரை போர் என்ன பண்ணுறாரு? எகிப்தியருக்கு என்னெல்லாம் தெரியுமே இவர் அத்தனையும் கற்று வச்சுருக்கார். 40 வயசில் நீ மோசே தலைவனாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பான்? குதிரை மேலே எல்லாம் யானை மேலே தான் ஏறியிருப்பான் கத்தியோட. வெற்றிவேல் வீரவேல்னு கத்தியிருப்பானா? 40 வயசில் அவனை தேவன் ஒரே ஒருத்தனை தான் ஒரு பஞ்சாயத்துக்கு போனவன்னு என்ன பண்ணிட்டான்? அவனை எகிப்தியன் என்ன பண்ணிட்டான்? குத்தி கொன்னுட்டான். இவன் அனுப்ப முடியுமா ஆண்டோட வேலைக்கு? அடுத்த 40 வருஷம் எங்கே அனுப்பிட்டார்? எங்கே போனா? மாமனார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனானா? மாமனார் வீட்டில் போனாலும் விருந்து கிடைக்காது, வேலை செஞ்சால் தான் சாப்பாடு. மாமனார் வீட்டுக்கு போனோடனே இப்போ மாமனாரோட ஆடுகள் என்ன பண்ணுறான்? மேய்த்து கொண்டிருக்கிறான். இவன் கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்துருக்குமா மறந்துருக்காதா? 40 வருஷத்தில் டோட்டலாக மறந்துட்டான். அவன் எகிப்தில் என்னெல்லாம் சாஸ்திரம், என்னெல்லாம் படித்தானோ, எதெல்லாம் கற்றுக்கொண்டானது எல்லாமே மறந்துட்டு இப்போ சாதாரணமாக ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன திறமை வேணும்? குச்சி எடுத்து கல் எடுத்து விரட்டணும், கத்தணும், அவ்வளோதானே. எங்கே போவாத, அங்கே போவாத, எங்கே மேய், அங்கே மேய், அப்படி தானே சொல்லணும். இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ 80 வயசில் அவன் நினச்சிருப்பான் மாமனார் வீட்டு ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மேய்ச்சிருப்பானா? நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆள், என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன நினச்சிருப்பானா? நினச்சிருக்க மாட்டானா? நினச்சிருப்பான். என் வாழ்க்கை அந்த 40 வருஷம் அப்படி வாழ்ந்தேன். இந்த 40 வருஷம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இந்த ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கேனையா. எகிப்தில் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ண நான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்? எங்கள் மாமனார் வீட்டு ஆட்டை மேய்ச்சிட்ருக்கேனே நினச்சிருப்பானா? நினச்சிருக்க மாட்டானா? நினச்சிட்ருக்கான். இப்போ தான் ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு, வா மகனே வா. இப்போ அப்படியே சும்மா ஆண்டவரை எரிகிற, அப்படியே நம்ம முட்செடியில் எரிகிறது போல் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? தரிசனம் கொடுத்துட்டு இப்போ சொல்கிறாரு, உன்னுடைய பாதரட்சையில் என்ன பண்ணு? கலட்டி போடு. உனக்கு தெரிஞ்ச ஞானம், உனக்கு தெரிஞ்ச அறிவு, உனக்கு தெரிஞ்ச வேல்யூ சிஸ்டம் எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிடு? கழட்டி போட்டுரு. இந்தா நான் கொடுக்குற கோலை கையில் பிடி. இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன். நீ என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். இப்போ நீ அவங்களை எகிப்திலிருந்து விடுவித்து நான் அவர்களுக்கு வைத்திருக்கிற கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போவாயாக. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த 40 வருஷம் அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 6 லட்சம் புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள்லாம் கிட்ட ஒரு 20 லட்சம் பேர் உள்ள ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்துகிற, ஒரு மிகப்பெரிய சேனையை நடத்துகிற தலைவனாக தேவன் அவனை வைத்தார். மோசேயை போல் 40 வயசில் கத்தி எடுத்து எகிப்தியனை படக்குன்னு போட்டால் இப்போ சொல்கிறாரு, மோசேயை போல சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியிலேயே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு அவனை உருவாகி விட்டான். இப்போ புரியுது அவங்க வாழ்க்கையில் ஏன் டிலே, ஏன் தாமதம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியே டிலே ஆகிட்டே போகுது. எல்லாருக்கும் படக்கு நடக்குது, எனக்கு மட்டும் இது எல்லாமே நான் ஜெபிச்சு வேண்டி நகரவே மாட்டேங்குது என் வாழ்க்கை. எல்லாம் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி ஃபார்வேர்டில் போகிறாங்கய்யா. என் வண்டி மட்டும் ரிவர்ஸ் கியர் போட்டு 2024 எல்லாம் ஃபார்வேர்டில் போகுது. என் வண்டி எப்படி போகுது?
அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமான தகவலை சொல்கிறேன் பாருங்க. நீ சாதாரணமான ஆள் இல்லை. உன்னுடைய அழைப்பு பெரியது. உன்னை குறித்த தேவனுடைய சித்தம், அழைப்பு, திட்டம் பெரியது. மோசையை போல் பெரிய திட்டம் மேலே வச்சுருக்காரு. அதனாலவும் வண்டி இப்படி தான் போகும். ஆனால் இதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், பயப்பட வேணாம், என் வாழ்க்கை ஸ்லோவாக போகுது அப்படின்னு தேவன் அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பிந்துவதும் இல்லை, முந்துவதும் இல்லை. சரியான நேரத்தில் வாழ்க்கையில் செய்வார். இப்போ நீ நினச்சிருக்கிற டிலேஸு இதெல்லாம், ஐயோ இப்படி இவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்கு, நான் நேரம் எங்கேயோ போயிருக்கணுமே, இன்னொரு நேரம் என்னுடைய கேரியர் வேறு லெவலில் இருந்திருக்கணுமே, என் ஆசீர்வாதம் வேறு லெவலில் இருந்திருக்கணுமே, எங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மாமன் மச்சன் சித்தப்பா பசங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடியே நான் டிகிரி முடித்தேன், அவங்களுக்கு முன்னாடியே நான் வேலைக்கு வந்தேன், ஆனால் இன்னும் என் வாழ்க்கை இப்படியே போகுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, அவர் நீ எதிர்பார்த்திருக்காத நன்மையான முடிவை தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ தாமதங்கள் உன்னை வித்தியாசப்படுத்துவதற்கோ நீ சோர்ந்து போவதற்கோ அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. ஹல்லேலூயா. சரியான மனிதர்களை, சரியான இடத்தை, சரியான சூழ்நிலைகளை தேவன் உனக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் உன்னையும் உருவாகும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது புரிஞ்சிருச்சு மோசேக்கு. அதனால தான் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுட்டு போவீங்க, நான் உங்கள் திட்டத்தில் என்ன பண்ணணும், சரியா நிற்கணும். எல்லாமே சரியாக உனக்கு அமைஞ்சாலும் நீ உன்னை ஒப்பு கொடுக்காத வரையிலே தேவனே நினைத்தாலும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. முடியுமா? முடியாது. இதே போல் தான் பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் நான் என்ன சொல்கிறேன்னா, காட் டிவைன் டைமிங்கை பற்றி பேசிகிட்ருக்கேன். தெய்வீக காலத்தை பற்றி, தெய்வீக நேரத்தை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். நான் முதலே சொல்லிட்டேன், தேவன் காலத்துக்கு கீழானவர் அல்ல, கட்டுப்பட்டவர் அல்ல, அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அதே போல் நீ தேவனை விசுவாசிக்கிற உன்னையும் அவர் காலத்துக்கு நேரத்துக்கு அப்பாற்பட்டவனாக வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் நீ இப்போ தாமதம் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு இப்படிலாம் நினைக்காதீங்க. தேவன் சரியானதை உங்களுடைய வாழ்க்கையில் தருவார், சரியான நேரத்தில் உங்களுக்கு தருவார், சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேவன் தருவார், சரியான நபர்களை கொண்டு தேவன் நிறுத்துவார், சரியான சூழ்நிலைகளை கொண்டு நிறுத்துவார். அப்பொழுது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக, செழிப்பாக, நன்மையாக, மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ 2024 என்னால் சாதிக்கவே முடியலையே, ஒரு வருஷமாக நான் பிரயாசப்பட்டேனே, ஃபெயில் ஆகிடுச்சு, பரவாயில்ல, 2025 ஒரே நாளில் தேவன் அதை உனக்கு செய்து கொடுக்க வல்லவராக. நல்லா கைகளை தட்டுங்க. ஒரு நிமிஷத்தில், ஒரு நாளில் செஞ்சுட்டு போக முடியும். பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பு நிற்கிறது எவ்வளோ நாளுங்க ஆச்சு? டியூரேஷன் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் போகிறான் அவன் வாழ்க்கை. அதாவது இந்த டிவைன் டைமிங் அப்படிங்கிறது அதோட சாராம்சமே, அதோட சாரே யாருடைய வாழ்க்கையில் பார்க்கலான்னா யோசேப்போட வாழ்க்கையில் பார்க்கலாம். யோசேப்பு எப்போ இளைஞனாக இருக்கும்போது என்ன பண்ணுறான், கனவு காண்றான். எல்லாம் எங்கள் அப்பா அண்ணன் தம்பிலாம் என்னை முன்னாடி உட்காந்து என்னை வணங்குவாங்கன்னு கனவு காண்றான். அது நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். குழியில் தூக்கி போடுற, நிர்வாணப்படுத்துகிறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க, போத்திபார் வீட்டுக்கு வர்றான், அங்கே ஒரு ஈவ்டீசிங் கேஸை போடுறாங்க, ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க, ஜெயிலில் 2 பேருக்கு சொப்பனத்தை சொல்கிறான், அவனுங்களும் மறந்துட்டானுங்க. ஆனால் ஓவர் நைட்டில், ஒரே இரவிலே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதை விளக்கும்படி செய்து அன்னைக்கே இவனை தேசத்தின் மேல் அதிபதியாக தேவனால் ஆக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ப்ராசஸ் பாருங்கள், ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சது ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில் ஆனானா இல்லையா? அதே போல் தான் உன் வாழ்க்கையில் அநேக ஸ்ட்ரகிள் இருக்கலாம், அநேக போராட்டம் இருக்கலாம், அநேக டிலேஸ் இருக்கலாம், தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரே நாளிலே தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உன்னை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சந்தேகமாகவே பார்த்து பழகிட்டோம். செய்வாரா இல்லை. எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லாரை பார்க்கலாம் அவரை ரொம்ப நம்புங்க. நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறது, எல்லாரையும் நம்புவது, யாரையுமே நம்ப வேணான்னு சொல்லலை. நம்புங்க, ஆலோசனை கேளுங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவனை நம்புங்கள்.
எல்லாவற்றுக்கும் முன்பாக தேவனிடத்தில் வாங்க, தேவனிடத்தில் சொல்லுங்கள், அவர் மேல் விசுவாசமாக இருங்க. யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்படி இந்த ஆண்டவரை அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு கர்த்தர் செய்வாரியா அப்படின்னு நம்புகிற ஆட்களை இது வரைக்கும் கைவிட்டதை சரித்திரமே கிடையாது. யாரையுமே தேவன் கைவிட மாட்டார். அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் எந்த கர்த்தரிடத்தில் பட்சபாதமே இல்லை அவர்கிட்ட. ஏங்க யாக்கோபை நேசித்து ஏசாவை ஏன் வெறுக்கணும்? யாக்கோபு ரொம்ப நல்லவன், ஏசா ரொம்ப கெட்டவனா? ஏன் ஒரு ஐடியா சொல்லுங்கள் பார்க்கலாம். யாக்கோபு எத்தனை அவன் ஏமாத்தினான் தானே? அவன் அண்ணனை ஏமாத்தினான், எல்லாரையுமே ஏமாத்தினான். அவன் என்ன தான் செஞ்சாலும் தேவனிடத்திலே ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவங்க தாத்தா ஆபிரகாம் ஜெபிச்சார், ஈசாக்கு ஜெபிச்சார். அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு இவன் நம்பினான், தேவனை விசுவாசித்தான். எங்கே போனாலும் தேவன் என்ன பண்ணுறான்? தொழுது கொள்கிறான். ஏசா ஜெபித்தான்னு எந்த இடத்துலையே இருக்கா எங்கேயாவது? அவனுக்கு அந்த விருப்பமே கிடையாது. ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், என் பிதாக்களுடைய தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இவன் பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஸ்ட்ராங். அவன் வில்வித்தை, அவன் வேட்டைக்காரனாக இருந்தான், அப்படி தானே? பலசாலியாக இருந்தான், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அப்படி தான் வாழ்ந்தான் ஏசா. ஆனால் இவன் பலவீனமானவன். இவனும் எப்படி இருந்தான்? கூடாரவாசி, குணசாலியும். இவன் ரொம்ப ஆள் வீக்கு. இவனால் போய் பெருசாக போய் ஒரு மிருகத்தில் வேட்டையாடுற அளவு கூட ஒரு வல்லமையோ பலனோ இல்லை. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை இவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தாவோட ஆண்டவர் என்னோட கடவுளுப்பா, எங்கள் அப்பாவோட ஆண்டவர் என்னோட கடவுள், அவங்களுக்கு நன்மை செய்தவர், அவர்களை ஆசீர்வதித்தவர், என்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் யாக்கோபு எத்தனை இருந்தாலும் அவனை தேவன் ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலாக தேவன் மாற்றினார். ஆமென். அப்போ பாருங்கள், தேவன் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். எந்த ஒரு விஷயத்துலேயும் நீ அவரை தேடுறியா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? காட் இஸ் வெரி பொசசிவ்னஸ். அதுக்கு என்ன பொசசிவ்னஸ்க்கு என்ன தமிழில் என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. காட் இஸ் வெரி பொசசிவ். மனைவிமார்கள் தான் அந்த பொசசிவ் வார்த்தை சொல்லுவாங்க. கணவன் யார் மேலே தான்? என் மேலே மட்டும்தான் அன்பாக இருக்கணும், என்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும், நான் சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிறது தான் பொசசிவ். அப்போ காட் இஸ் ஆல்வேஸ் பொசசிவ். அவர் எல்லாமே உனக்கு கொடுக்க தகுந்த எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனாலும் நீ அவரிடத்தில் வருகிறாயா என்கிற எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணுன்னு விருப்பப்படுறியா? அவர்கிட்ட உன் பிரச்சனைகளை சொல்லணுன்னு விருப்பப்படுறியா? அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணுன்னு விருப்பப்படுறியா? அப்படிங்கிற தேவன் ரொம்ப எதிர்பார்க்குறார். ஆமென். இதை பக்குவமாக இதை கரெக்டாக பிடிச்சவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. இதை கரெக்டாக பிடிச்சிட்டான் தாவீது. அதனால தான் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படியே படுத்திருக்கான், அப்படியே தந்தம், அப்படியே கேதுரு மரத்தாலும் தந்தத்தாலும் கட்டின அரண்மனையில் படுத்து ஒய்யாரமாக நம்மளாம் தான் என்ன பண்ணிகிட்டே இருப்போம், தூங்கிட்டே இருப்போம். இவன் படுக்கிறான், தூக்கம் வரல அவனுக்கு. ஆண்டவரே எங்கே கிடந்த ஆண்டவரே? ஆட்டு குடிசையில் ஆட்டோட ஆட்டு புழுக்கையோடு ஒன்றா படுத்திருந்தேன். என் மேலே என்ன தான் வாசம் அடிக்கும்? ஆட்டு மாசம்தான் அடிக்கும். ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஆளை தூக்கிட்டு வந்து இங்கே பெரிய அரண்மனை, வேலைக்காரிகள் ஜனங்கள் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கே, இஸ்ரவேல் தேசத்துக்கே நான் தான் ராஜா. ஆனால் உங்கள் பெட்டி எங்கே இருக்காண்டவர்? ஹல்லேலூயா. இதுதான் தேவனை குறித்த சிந்தனை. அதனால தான் அவனை இதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார் ஆண்டவர். இன்னொன்று நல்லா புரிஞ்சு வச்சுருந்தான் தாவீது. நான் ராஜாங்கிறது எனக்கு ஒரு மேன்மை இல்லை. தேவன் ஜனங்களை நேசிக்கிறார், ஜனங்களின் நிமித்தம் என்னை என்னவா மாட்டியிருக்காரு? ராஜாவை. 2 இடத்துல சொல்கிறான். ஜனங்களின் நிமித்தம்
தாவீது தன்னை ராஜாவாக்கினார், தேவன் தன்னை ராஜாவாக்கினார் என்று நினைத்து தேவனுக்கு பயந்திருந்தான். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு வர்ற மேன்மை, உனக்கு வர்ற ஆசீர்வாதம், இது எல்லாமே நீ ஆளுகை செய்கிறதுக்கு நல்ல ஆளுகை செய், தப்புலாம் சொல்லலை. ஆனால் இது மற்றவர்களுக்கும் நீ உபயோகம் உள்ளவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலையும் இந்த டிவைன் டைமிங், இந்த தெய்வீக நேரத்தை குறித்து நான் பேசிகிட்ருக்கேன். மோசேயை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம். தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், எப்போ அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணார் சாமுவேல்? ஒரு 16 வயது, ஒரு 18 வயது, ஒரு இளைஞனாக இருக்கும்போது என்ன பண்ணார்? அவனை அபிஷேகம் பண்ணினார். அன்னைக்கே அவன் ராஜாவாயிட்டானா? அதுக்கப்புறம் அது வரைக்கும் நல்லா தான் ஆட்டம் மட்டும் மேய்ச்சிட்டு இருந்தான். அபிஷேகம் வந்தவொடனே அவனுக்கு வந்த பிரச்சனை, போராட்டம் சாதாரணமானது இல்லை. உன்னுடைய அபிஷேகம் எவ்வளவு வல்லமை உள்ளதோ, உன்னுடைய அழைப்பு எவ்வளோ மேன்மையானதோ, உன்னுடைய அழைப்பு எவ்வளோ பெரியதோ, அவ்வளவு உன்னுடைய போராட்டங்களும் பிரச்சனைகளும் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. முடிவில் அவனை ராஜாவை மாற்றினாரா இல்லையா? மாற்றினார். ஆனால் எத்தனையோ பாதைகளை கடந்து இறுதியில் அவனை ராஜாவாக ஏற்ற வேளையில் அவனை தேவன் ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்த்தினார். ஹல்லேலூயா. இப்போ ராஜாவாக நான் போகிறேன்ட்டு கூட வரதில்ல. அவங்க கூட வந்தவங்களாம் யார்? ராஜாவுக்கு முதல்ல ஆள் சேர்ந்தாங்க தாவீதுக்கு. யாரெல்லாம் சேர்ந்தாங்க அவங்க கூட? முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, இப்படிப்பட்ட அந்த ஊர் உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் யார் கூட சேர்ந்தாங்க? தாவீது கூட சேர்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அவங்க கூட 400 பேர் இருந்தவங்க போகிறோம். அந்த மாதிரி ஆள் தான் நம்ம கூட இருக்கிற ஆளும் இப்படி தான் இருக்கும். இப்போ ஆண்டவரே, இவங்களெல்லாம் வச்சு நாம் இப்போ ஒரு பெரிய மேன்மையை அடைய போகிறோன்னு நினைப்பீங்க. இல்லை, இவர்களை கொண்டு, இவர்களை வைத்தே தேவன் உன்னை ராஜாவாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற உனக்கு இருக்கிற ஆட்கள், உனக்கு இருக்கிற வாய்ப்புகள், உனக்கு இருக்கிற உன் கூட இருக்கிறவங்களை வைத்து உன்னை உயர்த்த தேவனால் முடியும், தேவனால் ஆகும். ஹல்லேலூயா. எதையுமே நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சரியாக நடத்தி செல்வார். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ மறந்தாலும் தேவன் மறக்கவே மாட்டார். அதுக்கு தான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். எழுதி வச்சு யாராவது ஜெபம் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? சந்தோஷம். இல்லையா? எழுதி வைக்கிறது எதுக்குன்னா, எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு மறந்துடுவோம். ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு டிக்கு போடலாம். ஒரு 10 பாயிண்ட் எழுதினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 டிக்காவது போட்டிருக்கலாம். ஜெபிச்சு மறந்துருப்போம், விட்டுருப்போம். ஆனால் மறுபடியும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை எல்லாம் தேவன் தன்னுடைய நினைவிலே வைத்து உங்களுக்கு நடத்தி இருப்பார். நீங்கள் நன்றியே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமான்னு அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வரும். ஹல்லேலூயா. நீ ஒரு தடவை ஜெபிச்சுட்ட, நீ ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ட, இல்லை ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா நீயே மறந்தாலும் அவர் உனக்கு மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம், நல்லது தானே. இந்த வருஷம் எழுதி வைங்க, எழுதி வச்சு ஜெபிச்சு பாருங்கள். 6 மாதம் கழித்து நடக்கலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஏற்கனவே சொன்னதான் நினைக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேன். நடந்திருக்கு. நீங்கள் ஜெபிச்ச எல்லா காரியத்தையும் தேவன் நடத்தி கொடுத்துருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நீ விரும்புகிறது தேவனுக்கு விருப்பம். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை தேவன் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால உன்னுடைய விருப்பத்தை தேவன் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்னொரு இந்த டிவைன் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மனிதருடைய காலங்கள், கடிகாரங்கள், காலண்டர்களுக்கெல்லாம் என்னவே படாது, கட்டுப்படுத்தவே முடியாது. தேவன் ஏற்ற காலத்தில் நமக்கு நடத்தும்படி நாம் மோசே ஜெபித்தது போல் நம்மளும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பிரசங்கி 3 வாசிங்க. பதினொன்று 12 வாசிங்க.
கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றிலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். வரிசையாக ஒரு பட்டியலே போடுறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு வரிசையாக போடுறான். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இப்படியே வந்து பார்த்திங்கன்னா 8 வசனம் வரைக்கும் சொல்கிறான். வீட்டில் போய் படித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால அவன் பலன் என்ன, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கணும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் செய்வார். we are not perfect. நம்ம பர்ஃபெக்ட் இல்லை, நாம் நேர்த்தியானவர்கள் அல்ல. நம்மளால் நேர்த்தியாக காரியத்தை செய்ய முடியல. ஆனால் அவர் சகலவற்றையும் எப்படி தான் செய்கிறாரு? நேர்த்தியாக செய்கிறார். இங்கே ஒரு 30-40 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் மூக்கு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருக்கா? கண் ஒரே மாதிரி இருக்கா? காது ஒரே மாதிரி இருக்கா? ஒரு பானை செய்கிறவங்ககிட்ட, ஒரு ப்ராடக்ட் செய்கிறவங்ககிட்ட ஒரு பீஸு செஞ்சுட்டு இதே மாதிரி 10,000 பீஸ் செய்யுங்கன்னா செஞ்சிடுவோம். செஞ்சிடலாம். பிரதர் பாருங்கள், செட்டிலெலாம் போடுறாரு. ஒரு அளவு கொடுத்துட்டு எத்தனை இப்போ கட் பண்ண சொன்னீங்களும் கட் பண்ணி அழகாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் ஒவ்வொன்றுலேயும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வர்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க பிரதர்னா அது ஈஸியாக? பிரதர் ஈஸியாக? கஷ்டம். ஆண்டவர் பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பாருங்கள். ஒன்று கிளிமுக்கு மாதிரி இருக்குது, ஒன்று வளைஞ்சிருக்குது, ஒன்று சப்பையாக இருக்குது, ஒரு கண்ணு உள்ளே போயிருக்குது, ஒரு கண்ணு வெளியே வந்துருக்குது, ஒரு கண்ணு முட்டையாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி. இந்த ரேகை எல்லாரையும் ரேகையை உருட்டு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ரேகை வை, ஆதாருக்கு வை ரேகையை. ஏன்னா உலகத்தில் எத்தனை பேர், எத்தனை கோடி, 800 கோடியோ 900 கோடி மக்கள் இருக்காங்க. ஒருத்தருடைய விரல் ரேகையை போல் இன்னொருத்தருக்கு விரல் ரேகையே இல்லை. செய்ய முடியுமா நம்மளால்? அப்போ எவ்வளவு நேர்த்தியான ஆண்டவர்னு பார்த்துங்க. எவ்வளோ நேர்த்தியாக ஆண்டவர் செய்கிறாருன்னு பாருங்கள். காட் இஸ் பர்ஃபெக்ட். அவரால் எல்லாமே நேர்த்தியாக சரியாக செய்ய முடியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் விரும்புகிறத காட்டிலும் நேர்த்தியாக அவர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு திருமண காரியமாக எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. நீ தேடி தேடி ஓடி ஓடி சலிக்க தேவையில்லை, அவரே கொண்டு வந்து நிறுத்துவார் உனக்காக. ஹல்லேலூயா. ஆமாம். போராடி போராடி என் பிள்ளைங்களுக்காக என்ன பண்ண போகிறாங்க, நீ அழுது பொருள வேணாம், ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு. பர்ஃபெக்டாக ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஏன்னா அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையிலும் அவர் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நேர்த்தியாக தான் செஞ்சுருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், ஐயோ எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உனக்கு கொம்பு முளைச்சிருக்கு. மோசே மாதிரி நம்மளும் 45 வயசில் என்ன பண்ணியிருப்போம் ஒருத்தனை? இல்லை, கரெக்ட் சரியான பக்குவம் உனக்கு வரும்போது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார்? கரெக்டானதை செய்வார். சின்ன பையங்களில் விளையாட்டு பொம்மையை கொடுத்து அழகாக ஓட்டிடுவான். ரியல் பைக்கு ரியல் காரியை கொண்டு வந்து சின்ன குழந்தைகிட்ட கொடுப்பீங்களா? கொடுத்தா என்ன ஆகும்? அவன் உயிருக்கே ஆபத்தாயிரும். விளையாடுற பொருளை கொடுத்தா உண்மையான காரை, உண்மையான பைக்கு கையில், குழந்தை கையில் கொடுத்தா என்ன பண்ணும்? நல்ல வளர்ந்த வாட்டி என் பையனுக்கு பைக்கு ஆக்டிவா, இன்றைக்கி இருக்கிற ஆக்டிவா புது வண்டி, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல. இவன் 2-3 இடத்துல டிவிஸை ஓட்டினான். சரி டிவிஸ்லாம் ஓட்டுறானே அப்படின்ட்டு ஆக்டிவாக கொடுத்தேன். 125 வரை பவர் வேறு அதிகம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முறுக்குனா பாருங்கள், செவுரு தொட்டி கொண்டு போய் அடிச்சிட்டான் வண்டியோட. வண்டி கொண்டு வந்து போட்டால் முன்னாடி ஃபோர்க்காவளோ டயராவளோ எல்லாம் பெண்டாக இருக்குது. எனக்கு ஆசை தான் பையன் ஓட்டணுன்னு, அவனுக்கும் ஆசை தான். என்னாச்சு? வண்டி மினி ஆட்டோ வச்சு தூக்கிட்டு வந்தோம். மினி ஆட்டோவில் நீ பின்னாடி ஏறா கண்ணு, நான் முன்னாடி ஏறாண்டா கண்ணுன்னு வண்டி தூக்கி போட்டு என்ன பண்ண 2 பேரும் வந்தோம். ஏன்னா அவனுக்கு அந்த பக்குவம் வரல. நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், உனக்கு ஒன்று தாமதமாகுதா? எனக்கு இன்னும் அந்த என்னை இன்னும் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த பக்குவம், அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் எனக்கு வர்றதுக்காக தேவன் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இதை அறிந்து கொள்வதற்குண்டான ஞானத்தை நீங்கள் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். இவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை,
சாராள் பாருங்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிறா, 90 வயசு வரைக்கும் காத்திருக்கா ஒரு பையனை பெற்றிருப்பதற்காக. அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் வந்து சொல்லும்போது சாராள் ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தைய வச்சு அணைத்து கொண்டிருப்பாள்னு என்ன பண்ணாவ? எங்கே சிரிச்சா? சமையல் ரூமில் சிரிக்கிறா. வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் சாராள் நகைத்தாள். அவளால் நம்ப முடியல. எனக்கு எங்கேயா 90 வயசில் குழந்தையா அப்படின்னு நகைத்தாள். இப்படி தான் நம்மள நிறைய இதை நம்மளாம் விட்டு கொடுத்துட்டோம். இனிமேலாம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. அவ்வளோதான். இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்ன பண்ணிடுவோம்? அப்படியே நீ விட்டாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ விரும்பினதை கொடுப்பார் உனக்கு. நீ விரும்பினதை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எதெல்லாம் விட்டுட்டியோ அதெல்லாம் எடுத்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணேன். எந்த ஜெபத்தில் இங்கே சொன்னா என்னன்னு தெரியல, சொன்னா எந்த ஜெபத்தெலாம் நிறுத்துனீங்களோ அதெல்லாம் விட்டுறாதீங்க, மறுபடியும் எடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சொன்னா சொல்லலையா? சரி, ஜெபம் பண்ணுங்கள். ஒரு சில காரியத்துக்கெல்லாம் சலிச்சு போய் விட்டுட்டீங்க, மீண்டும் ஜெபியுங்கள். தேவன் மீண்டும் உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததை, நீங்கள் நஷ்டப்பட்டதை, அல்லது உங்களுக்கு கிடைக்காம வெகு காலமாக போராடி கொண்டிருக்கிறதை தேவன் மீண்டும் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்க தான் வெயிட் பண்ணாங்களா? இயேசு தேவகுமாரனா இல்லையா? இயேசு தேவகுமார் போனவர் தானே கிறிஸ்மஸ் செய்தி கேட்டிருப்போம். இயேசு தேவகுமாரன். அவர் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பம் தெரிந்து தேவனாலே பிறந்தவர். அவர் பிறந்தவொடனே கரெக்டாக 10 உடனே பிரசங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? காத்துக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. காணாம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபடுறது, அவர்கிட்ட போய் கேளுங்க பண்ணோன்னு இவர் என்ன சொன்னார்? அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு செஞ்சாரா? ஸ்திரீயே, அம்மா உனக்கு எனக்கு என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் தேவனுடைய குமாரனேயாகவே இருந்தாலும் அவரும் காத்திருந்தார். ஹல்லேலூயா. டிவைன் டைமிங், டிவைன் வெயிட்டிங், தெய்வீக நேரம், தெய்வீக காத்திருப்பு நமக்கு அவசியம். அவசரப்பட்டு உடனே கிடைக்கணும். நான் சொன்னது தான். வண்டி நீ ஓட்ட முடியாது, வண்டியில் ஏற்றிட்டு தான் வரணும். நீயே வண்டியை ஓட்டிகிட்டு போகணும்னா உனக்கு ப்ராக்டிஸ் வேணும். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு எல்லோரும் போடணும், அப்புறம் வண்டியை ஓட்டணும், அப்புறம் அவருக்கு ஓட்டி காமிக்கணும், அப்புறம் தான் ஆர்டிஓ ஸ்டிக் பண்ணுவார். இந்த இவர் வந்து வண்டி ஓட்ட தகுதின்னு. அதுக்கு மேலே வண்டி ஓட்டினா உனக்கும் சேஃபு, ரோட்டில் போகிறவனுக்கும் சேஃபு. லைசன்ஸ் கொடுக்குறது உனக்காக இல்லை, ரோட்டில் போகிறவனுக்காக தான் உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறான். இவருக்கு லைசன்ஸ் கொடுத்தா இவர் யார் மேலே ஏற்றாமல் என்ன பண்ணுவார்? வண்டி ஓட்டுவாருங்கிறது தான் லைசன்ஸு. அப்போ பாருங்கள், இவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் 30 வருஷம் காத்திருக்கிறாரு. காலம் வந்தபோது, காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த செட் டைம் ஆஃப் ஃபேவர், குறித்த காலம் என்று தேவன் ஒன்று வைத்திருக்கிறார். அதை மட்டும் வாசிங்க, முடிப்போம். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. உனக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துடுச்சு. தேவன் நிச்சயமாக அதை உனக்கு செய்வார். தேவனுடைய குமாரனே காத்திருக்கிறாருன்னு சொன்னால் நீயும் நானும் காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அவசியம். இந்த வருஷமே நான் இதை சாதிக்கணும்னு நினச்சேன், பரவாயில்ல, நீ காலத்தின் ஆதிக்கத்தின் இல்லை, அடுத்த வருஷம் இன்னும் உன்னை பெட்டராக உன்னை செய்ய வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் இன்னும் நீ மெச்சூர்டாக உன்னை செய்ய வைப்பார், இன்னும் சூப்பராக உன்னை செய்ய வைப்பார், இன்னும் உன்னை அவர் செய்கிறது மாதிரி உன்னை நேர்த்தியாக தேவன் உனக்கு செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்க வேண்டும். ஆனால் இவங்களாம் காத்திருந்தாலும் அவங்க செய்த வேலையை யாருமே விடலை. அவங்க செய்கிற வேலையை எதாவது செய்யாம விட்டாங்களா? இயேசு தொடர்ந்து வேதத்தை படித்து கொண்டே இருந்தார். தன்னை பற்றி என்ன போட்டிருக்கிறது, தான் குமாரன் அப்படிங்கிற கொடுத்து என்னென்ற வேதத்தை வாசிக்கிட்டே இருந்தார். 12 வயசில் போய் தேவாலயத்தில் போய் அவங்களோட என்ன பண்ணுறாரு? தர்க்கம் பண்ணுகிறார்.
ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே வசனத்தை வாசிட்டு இன்று உங்கள் கண்கள் காண இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்ததுன்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அந்த பைபிளை படிச்சிருப்பார், எவ்வளோ உருவாகி இருப்பார். தாவீது எவ்வளோ சும்மா அப்படியே படுத்திருந்தானா, அவன் தொடர்ந்து ராஜாவாவதற்கு என்னெல்லாம் ட்ரைனிங்கோ அதை எடுத்துக்கிட்டே இருந்தான். அநேக யுத்தங்களை சந்தித்து கொண்டே இருந்தான். யோசேப்பு அப்படியே ஞானத்தில் தேறி வந்து 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 கடைசியில் பார்வோனுக்கு முன்பாக அதிகாரியாக நிற்கிற அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தான். சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று நம்பி அவரை விசுவாசித்து கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லணும்னா, டோன்ட் கிவ் அப். இப்போ இதை பார்த்துட்டு நீ விட்றாத, உன் ஜெபத்தை விட்றாத, உன் வேத வாசிப்பை விட்றாத, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸை நீ படிக்கிறத விட்றாத, நீ செய்கிற வேலையை தொழிலை விட்றாத, தொடர்ந்து செய்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சடிதியாக தேவன் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து ஒரு மேன்மையை காண வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் காலத்தின் கீழ் இல்லை. இந்த காலண்டரோ இந்த இயரோ இந்த வருஷங்களோ என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறேன். தேவனை நிச்சயமாக அவர் அதனதன் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையும் நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. நேர்த்தியாக என் வாழ்க்கையை கட்டுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக கட்டுவார். என்னோடய பிஸ்னஸ், என்னுடைய தொழில்களை நான் நேர்த்தியாக செய்ய உதவி செய்வார். என் வாழ்க்கையை நான் மேன்மை அடையிறதுக்கு எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற விதத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், முந்தா நேற்று கோபுரம் மாதிரி கட்டி இன்னைக்கு விழுந்து போன மாதிரி இல்லை, நித்தியமாக நிலைத்திருக்கும்படியாக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக அவர்களிடத்தில் நன்றி சொல்லுவோம். காலங்களை அறிகிற ஞானத்தை தேவன் நமக்கு தரணும். மக்களை, இடங்களை, சூழ்நிலைகளை தேவன் நமக்கு சாதகமாக நம்மோட வாழ்க்கையோடு இணைப்பா தேவன். நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து அவரை நம்ப வேண்டும். தொடர்ந்து அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து அவரிடத்தில் கேட்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார். இப்போ நம்ம நன்றி பாடலோடு நன்றி சொல்லி இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் பல நன்மை செய்த இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 என்று சொல்லி நான் துதி.
நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. ஆமென். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்மை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அது ஏராளம் தாராளம். அவை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேவன் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தேவன் தாமதிப்பவர் அல்ல, தேவன் முந்துகிறவரும் அல்ல, பிந்துகிறவரும் அல்ல. அவர் சரியான நேரத்தில் செய்கிறவர். தாமதம் என்பது நாம் வேதனைப்படுவதற்கோ அல்லது நாம் தோற்று போவதற்கோ அல்ல, தேவன் நம்மை உருவாக்குவதற்கு. தேவன் நம்மை உருவாக்குகிறார். உங்களை என்னை தேவன் பூரணராக உருவாக்குகிறார். ஏற்ற வேளையில் அவர் உங்களுக்கும் எனக்கும் தேவையானவர்களை கொடுத்து எல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த 3 நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளோடு, புதிய பலனோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய வாக்குத்தத்தங்களோடு தேவன் பிரவேசிக்க உங்களுக்கு உதவி செய்வார். டோன்ட் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களை தொடர்ந்து அவரை நம்புங்க, தொடர்ந்து அவருக்கு காத்திருக்குங்க, தொடர்ந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையில் செய்வார். கர்த்தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகளை, நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை, சரியான பூரணமான ஆண்டவரே கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் மெய் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள பரிசுத்தவான்களை அவரோடும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நீங்கள் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென்.